என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த புதிய நாளை நீங்கள் புது பலத்தோடு கூட துவங்கி இருக்கிறீர்கள். பலவீனனாய் இருக்கிறேன், பலவீனமுள்ளவளாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னாரே, அவருடைய பலன் உங்களை நிச்சயமாகவே தொடும், நிச்சயமாகவே பலப்படுத்தும். இந்த நாட்களை நாம் விசேஷித்த ஜப நாட்களாய் ஒரு 100 நாட்கள் ஜபத்திற்கென்று ஒதுக்கி காலையும் மாலையும் தேவனை தேடுகிறோம். தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். வேதத்தில் பல தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தரை நோக்கி ஜெபித்து அற்புதங்களை பெற்றதை நாம் பார்க்கிறோம். பல இடங்களில் ஆதாரம் இருக்கு. பெண் ஒருத்தி இருந்தாள். அவளுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த பிள்ளை வியாதிப்பட்டு மரித்து போய்விட்டது. வேறொரு பெண்ணா இருந்திருந்தால் அழுது புலம்பி ஊரை கூட்டி அந்த பிள்ளையை அடக்கம் செய்திருப்பாள். இந்த பெண் சற்று வித்தியாசமானவள். இவள் விசுவாச பெண். இவள் என்ன செய்கிறாள்? பிள்ளையை கொண்டு மாடியிலே கிடத்தி விட்டு தனக்கு இப்படி ஒரு பிள்ளையை தேவன் தருவார் என்று வாக்கு பண்ணின தீர்க்கதரிசியை பார்க்கும்படி கடந்து செல்கிறாள். அந்த தீர்க்கதரிசியின் பெயர் எலிசா. பல தடைகளை தாண்டி தீர்க்கதரிசியை சந்திக்கிறாள். சந்தித்த பொழுது அவள் ஜெபித்த விதத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். தீர்க்கன் கேயாசி அழைத்து, நீ போய் இந்த தடியை பிள்ளையின் மேல் வை என்று சொல்லுகிறாள். இவள் சொல்லுகிறாள், எனக்கு இந்த விதமெல்லாம் வேண்டாம், எனக்கு நீர் வர வேண்டும், நீர் வந்து என் பிள்ளையை தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று கேட்கிறாள். நான் கேட்டேனா உம்மிடத்தில் ஒரு பிள்ளையை? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று சொன்னேன் அல்லவா? நீர்தானே கர்த்தர் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பார் என்று சொன்னீர். கர்த்தர் கொடுத்த பிள்ளை இப்பொழுது மரிப்பது எப்படி? பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த ஒன்றை நீங்கள் அவ்வளவு எளிதாக இழக்க முடியாது, இழக்க கூடாது. அந்த பிள்ளையின் தாய் சொல்கிறாள், நான் உம்மை விடுகிறது இல்லை. அதுதான் அவளுடைய உறுதியான ஜெபம். நான் உம்மை விடவே மாட்டேன், என் பிள்ளையின் ஜீவன் எனக்கு வேண்டும் என்று கதறி அழுது விண்ணப்பம் பண்ணி தீர்க்கன் வருகிறார். அங்கே அந்த பிள்ளையின் மேல் விழுந்து ஜெபம் செய்கிறான். பிள்ளை 7 முறை தும்மி மீண்டும் உயிரோடு வருகிறான். எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையில் எதை இழந்து போனீர்கள்? எதை தொலைத்தீர்கள்? எது உங்களை விட்டு கடந்து போயிற்று? எது உங்களை விட்டு விலகி போயிற்று? ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு விலகி இருக்கலாம். உறவுகளை துண்டித்து சென்றிருந்திருக்கலாம். புருஷன் உங்களை விட்டு விலகி வாழலாம். உங்கள் மனைவி உங்களை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் இவள் சொன்னது போல, நான் உம்மை விடுகிறது இல்லை ஆண்டவரே, எனக்கு இந்த ஜெபத்திற்கு பதில் தரும் வரை நான் உம்மை விடுகிறது இல்லை என்று திடமனதாய் உறுதியோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவார். நிச்சயமாய் பதிலை தருவார். நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் தேவனே, ஜீவனுள்ள ஆண்டவரே, இந்த சூனேமியாய் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பிள்ளையை நான் இழக்க மாட்டேன் என்று சொல்லி, நான் உம்மை விடுகிறது இல்லை என்று தீர்க்கனை உறுதியாய் பற்றி கொண்டு மரித்து போன தன் பிள்ளையை திரும்ப உயிரோடு எழுந்திருக்க பெற்றாளே, அதே போல இன்றைக்கு யாரெல்லாம் தங்கள் நம்பிக்கையை, தங்கள் சந்தோஷத்தை, தங்கள் மகிழ்ச்சியை, தங்கள் எதிர்காலத்தை, தங்கள் வேலை, தங்கள் பிள்ளைகள், தங்கள் திருமணம், தங்கள் நல்ல உறவுகளை இழந்து போயிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் உறுதியாய் பற்றி கொண்டு உம்மை நோக்கி விண்ணப்பிக்க, கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. நான் உம்மை விடுகிறது இல்லை என்று அவள் உறுதியாய் பற்றி கொண்டபடினால் தீர்க்கன் கடந்து சென்று அந்த பிள்ளைக்காய் ஜெபித்து பிள்ளையை பிழைக்க வைத்தாரே, அதே போல எனக்கு அருமையானவர்களுடைய குடும்பங்களில் இருந்து கடந்து போனவைகள், ஆண்டவரை இழந்து போனவைகள் எல்லாம் மீண்டும் வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. கர்த்தருடைய வலதுகரம் கிரியை செய்வதாக, ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் எதையும் இழந்து போவதில்லை. கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்கள். நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். God bless you.